பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்து வர எபிசோடில் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரியே நம்ம செந்தில் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஃபைல் வருது. அந்த ஃபைலை முடிச்சு கொடுத்தாக்க உங்களுக்கும் ஒரு கமிஷன் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவோட அப்பா சொன்ன மாதிரி நமக்கும் வேறு வழி இல்லை. மீனாவும் வர வர சொல்கிற பேச்சவே கேட்க மாட்டேங்கிறா. எங்கள் அப்பா கிட்டேயும் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோமோ அது நல்லபடியாக நடக்கணும். அதனால நம்ம இந்த கமிஷனை வாங்குறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை. வாங்குற சம்பளமும் பத்த மாட்டேங்குது. இனிமேல் டீவு அது இதுன்னு நிறைய கட்ட வேண்டியதாக இருக்கு. அதனால இந்த பணம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பணத்தை வாங்குற நேரம் லஞ்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சரி அந்த ஃபைலை கொடுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சு நீங்க யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் நாங்கள் யார் என்னன்றதை நாங்கள் அப்புறமா சொல்கிறோம், முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே செந்தில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சார் நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் இவங்க தான் கேட்காம இந்த பணத்தை இந்த ஃபைலில் வச்சுட்டாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபைலில் மாட்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் இந்த கதையை அப்படியே தான் சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. முதல்ல அங்கே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள், வாங்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம செந்திலை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.